சங்கீதம் அதிகாரம் 66. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீராய்ப் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி, அவருடைய துதியின் மகிமையைக் கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர்! உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்துப் பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்துப் பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றைக் கால்நடையாய் கடந்தார்கள். அங்கே அவரில் களிகூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கொஞ்சத்தத்தை கேட்கப் பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர். வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின்மேல் ஏறிப்போகப் பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களைக் கொண்டு வந்துவிட்டீர். சர்வாங்க தகனபலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளைத் திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்குச் செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே குழுமையானவைகளை உமக்குத் தகனபலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டுக் கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரமசிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தைக் கேட்டார். என் ஜெபத்தைத் தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரமுண்டாவதாக. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் தேவன் செய்த மகத்தான செயல்களையும் அவர் கொடுத்த ரட்சிப்பையும் மக்களிடம் அறிவித்து அவரை ஆராதிக்க அழைக்கும் ஒரு ஸ்தோத்திர சங்கீதமாகும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை சோதனைகளின் வழியாக ஆசீர்வாதத்திற்கு நடத்தினாரோ, அதே போல இன்றும் நம்மையும் ஒரு சிறந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக அழைத்து செல்கிறார். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் உங்கள் ஜெபத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் கதவு மூடப்படவில்லை. உங்களுக்காக காத்திருக்கும் தேவன் அதை திறக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைய நாளை நம்பிக்கையோடும் ஸ்தோத்திரத்தோடும் தொடங்குங்கள். உங்கள் வாழ்வில் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகும் தேவன் உங்கள் பக்கமே இருக்கிறார். ஆமேன்.